பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். ஆ என்றும் இனி இல்லை, இது இறைவன் தந்த அருள் திருநாள். நாளை என வரும் கேள்வியிலே அது நமது தர துணி உண்டோ? நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ, அது காற்றில் கலந்ததை உணர்வோ. நேற்று வாழ்ந்த வாழ்வறிவோ, அது காற்றில் கலந்ததை உணர்வோம். இந்த பலியில் தலைமகன் இயேசுவை நாம் படிப்பினையாக்கி பயணம் செய்வோம். வருக வருக இணைந்து வருக வாழ்வை தேடுவோரே, வாழ்வை பலியில் இணைந்து வாழ்ந்தால் வானகம் மலரும். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. திருப்பலி முன்னுரை. நாம் நமக்கென செய்யும் உதவிகள் நம்மோடு அழிந்து விடுகின்றன. ஆனால் நாம் பிறர்க்கென செய்யும் உதவிகள் எந்நாளும் நிலைத்திருக்கின்றன. பெற்றுக்கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நமது நெஞ்சங்களில் நிறுத்தி, கண்ணீரோடு விதைக்கிறேன், அக்களிப்போடு அறுவடை செய்கிறேன். என் உயிரை என்றுமே நான் ஒரு பொருட்டாக நினைத்ததில்லை. ஆண்டவரின் திட்டத்தை அறிந்திருக்கிறேன், அறிந்ததை அறிவிக்கிறேன் என்றார் பவுல் அடிகளார். நாமும் கடவுளுடைய திட்டத்தை அறிவோம், அறிந்ததை அறிவிப்போம். அதற்கென இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். அன்னையின் அடிச்சுவடிகளை பின்பற்றி அகிலமெங்கும் இறை இயேசுவின் நற்செய்தியை பரப்பும் மாதா தொலைக்காட்சி திருப்பலியை நிறைவேற்றும் அருட்தந்தையர்களையும் அருட்சகோதரிகளையும் இணைந்து ஜெபிக்கும் இறை மக்களையும் அன்போடு வரவேற்கிறோம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். ஆண்டவரே
கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. இரக்கமுள்ள இறைவா, தூய ஆவியாரால் ஒன்று சேர்க்கப்பட்ட உமது திரு அவை முழு இதயத்தோடும் மீது பற்றுதல் கொண்டிருக்க செய்திருட உம்மை வேண்டுகின்றோம். அதனால் திரு அவை தூய இதயத்துடன் உம்மோடு ஒன்று திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 20, இறைவசனங்கள் 28 முதல் 38 முடிய. அந்நாட்களில் பவுல் எபேசு சபையின் மூப்பர்களிடம் கூறியது: தமது சொந்த இரத்தத்தால் தமதாக்கி கொண்ட கடவுளின் திருச்சபையை மேய்ப்பதற்கு தூய ஆவியார் உங்களை கண்காணிப்பாளராக ஏற்படுத்தியுள்ளதால் உங்களையும் மந்தை முழுவதையும் கவனமுடன் காத்து கொள்ளுங்கள். உங்களை விட்டு நான் சென்ற பின்பு கொடிய ஓநாய்கள் உங்களுக்குள் நுழையும் என்பது எனக்கு தெரியும். அவை மந்தையை தப்ப விடாதவாறு தாக்கும். உங்களிடமிருந்து சிலர் தோன்றி சீடர்களையும் தம்மிடம் திசை திருப்பும் அளவுக்கு உண்மையை திரித்து கூறுவர். எனவே விழிப்பாயிருங்கள். 3 ஆண்டு காலமாக அல்லும் பகலும் இடைவிடாது கண்ணீரோடு நான் உங்கள் ஒவ்வொருவருக்கும் அறிவுறுத்தி வந்ததை நீங்கள் நினைவில் கொள்ளுங்கள். இப்போதும் நான் உங்களை கடவுளிடம் ஒப்படைக்கிறேன். அவரது அருள் வார்த்தைக்கும் கட்டுப்படுவீர்களாக. அவ்வார்த்தை வளர்ச்சியையும் தூயோர் அனைவருக்கும் உரிய உரிமை பேற்றையும் உங்களுக்கு தர வல்லது. எவருடைய பொன்னுக்கோ வெள்ளிக்கோ ஆடைக்கோ நான் ஆசைப்பட்டதில்லை. என்னுடைய தேவைகளுக்காகவும் என்னோடு இருந்தவர்களுடைய தேவைகளுக்காகவும் இந்த என் கைகளே உழைத்தன என்பதை நீங்கள் அறிவீர்கள். இவ்வாறு பாடுபட்டு உழைத்து நலிவுற்றோருக்கு துணை நிற்க வேண்டுமென்று அனைத்திலும் உங்களுக்கு வழிகாட்டினேன். அதோடு பெற்று கொள்வதை விட கொடுத்தலே பேருடைமை என்று ஆண்டவர் இயேசு கூறியதை நினைவு கூறுங்கள் என்றும் கூறினேன். இவற்றை சொன்ன பின் அவர் முழந்தாள் படியிட்டு அவர்கள் எல்லோரோடும் சேர்ந்து இறைவனிடம் வேண்டினார். பின் எல்லாரும் பவுலை கட்டி தழுவி முத்தமிட்டு கதறி அழுதனர். இனிமேல் நீங்கள் என் முகத்தை பார்க்க போவதில்லை என்று அவர் கூறியது அவர்களுக்கு மிகுந்த வேதனை அளித்தது. பிறகு அவர்கள் கப்பல் வரைக்கும் சென்று அவரை வழியனுப்பி வைத்தனர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை பாடல். திருப்பாடல் 68. நமது பதிலுரை. உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகிலுள்ள அரசர்களே கடவுளை புகழ்ந்தேத்துங்கள்.
கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். கடவுளே, உம் வல்லமையை காட்டி அருளும். என் சார்பாக செயலாற்றிய கடவுளே, உம் வல்லமையை காட்டி அருளும். எருசலேமில் உமது கோயில் உள்ளது, எனவே அங்கு அரசர் உமக்கு காணிக்கை கொணர்வர். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். ஆண்டவரை போற்றி பாடுங்கள். வானங்களின் மேல், தொன்மை மிகு வானங்களின் மேல் ஏறி வரும் அவரை புகழுங்கள். இதோ அவர் தம் குரலில், தம் வலிமை மிகு குரலில் முழங்குகின்றார். கடவுளுக்கே ஆற்றலை உரித்தாக்குங்கள். உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அவரது மாட்சி இஸ்ரேல் மேல் உள்ளது, அவரது வலிமை மேக மண்டலங்களில் உள்ளது. கடவுள் போற்றி போற்றி. உலகில் உள்ள அரசர்களே, கடவுளை புகழ்ந்தேத்துங்கள், கடவுளை புகழ்ந்தேத்துங்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவரே, உமது வார்த்தையே உண்மை, உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கி அருளும். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. புனித
நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 17, இறை திரு வசனங்கள் 11 தொடங்கி 19 வரை. இயேசு வானத்தை அண்ணாந்து பார்த்து வேண்டியது: தூய தந்தையே, நாம் ஒன்றாயிருப்பது போல் அவர்களும் ஒன்றாயிருக்கும்படி நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்தருளும். நான் அவர்களோடு இருந்தபோது நீர் எனக்கு அளித்த உம் பெயரின் ஆற்றலால் அவர்களை காத்து வந்தேன், நன்கு பாதுகாத்தேன். அவர்களுள் எவரும் அழிவுறவில்லை. மறைநூலில் எழுதியுள்ளது நிறைவேறும் வண்ணம் அழிவுக்குரியவன் மட்டுமே அழிவுற்றான். இப்போது உம்மிடம் வருகிறேன். என் மகிழ்ச்சி அவர்களுள் நிறைவாக இருக்கும்படி நான் உலகில் இருக்கும்போதே இதை சொல்கிறேன். உம் வார்த்தையை நான் அவர்களுக்கு அறிவித்தேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. ஆதலால் உலகம் அவர்களை வெறுக்கிறது. அவர்களை உலகிலிருந்து எடுத்துவிட வேண்டுமென்று நான் வேண்டவில்லை, தீயோனிடமிருந்து அவர்களை காத்தருள வேண்டுமென்றே வேண்டுகிறேன். நான் உலகை சார்ந்தவனாய் இல்லாதது போல் அவர்களும் உலகை சார்ந்தவர்கள் அல்ல. உண்மையினால் அவர்களை உமக்கு அர்ப்பணமாக்கியருளும். உமது வார்த்தையே உண்மை. நீர் என்னை உலகிற்கு அனுப்பியது போல் நானும் அவர்களை உலகிற்கு அனுப்புகிறேன். அவர்கள் உண்மையினால் உமக்கு உரியவராகும்படி அவர்களுக்காக என்னையே உமக்கு அர்ப்பணமாக்குகிறேன். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். தாண்மையை விடுத்து தனித்துவத்தை கொண்டாட அழைப்பு விடுக்கின்றது இன்றைய இறை வார்த்தை வழிபாடு. இறை இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, 1848ஆம் ஆண்டு காரல் மார்க்ஸ், ஃப்ரெட்ரிக் ஏங்கல்ஸ் என்ற 2 உலக புகழ்பெற்ற சிந்தனையாளர்கள் தொழிலாளர்களுக்காக, தொழிலாளர்களின் உரிமையை நிலைநாட்டுவதற்காக கம்யூனிஸ்ட் மேனிஃபெஸ்டோ என்ற ஒரு புத்தகத்தை, கொள்கை புத்தகத்தை எழுதுகிறார்கள். அந்த புத்தகத்திலே ஒர்க்கர்ஸ் ஆஃப் த வேர்ல்ட் யுனைட், we have nothing to lose but the chain that binds us. உங்களை அடிமைப்படுத்தும் சங்கிலிகளான முதலாளித்துவ சிந்தனைகளையும் ஒடுக்குமுறைகளையும் அடிமை தலைகளையும் உடை தெரிவதை தவிர நீங்கள் இழப்பதற்கு ஒன்றுமே இல்லை என்று முழங்குகிறார். இந்த பொருளோடு காரல் மார்க்ஸ் அவர்கள் தங்களுடைய சிந்தனையை, தங்களுடைய கொள்கை பரப்பை வெளியிட்டாலும் இந்த பாடத்தை, மார்க்சிசம் என்ற அந்த பாடத்தை குருமடத்திலே எங்களுக்கு எடுத்த பேராசிரியர் இவ்வாறு பொருள் கொள்ள வேண்டும் என்று எங்களுக்கு அழைப்பு விடுத்தார். அதாவது, அடிமைத்தனங்களுக்கும் சமூக தீமைகளுக்கு எதிராக போராடும் தொழிலாளர்களாகிய நாம் அனைவருமே நம்மை ஒன்றுபடுத்துகின்ற, நம்மை ஒன்றாக இணைக்கின்ற இந்த சங்கிலியை தவிர நாம் இழப்பதற்கு வேறு ஒன்றுமே இல்லை என்று குறிப்பிடுவார். இரண்டாவது, எங்களுடைய பேராசிரியர் எங்களுக்கு பொருள் கொடுத்தது. அதாவது, நாம் அனைவருமே ஒன்றாக, ஒற்றுமையாக இணைந்து ஒரு கருத்துக்காக போராடும் பொழுது நாம் அந்த ஒற்றுமையாக இருப்பதற்கு மட்டும் உறுதியாக இருந்துவிட்டோம் என்றால், நமது ஒற்றுமையை மட்டும் நாம் எந்த சூழ்நிலையிலும் கைவிடாத வண்ணம் உறுதியாக இருந்துவிட்டோம் என்றால், நமது போராட்டமானது கண்டிப்பாக வெற்றி பெற்றுவிடும். ஆக, போராளிகளாக ஏதோ ஒரு நீதிக்காக நாம் போராடும் பொழுது நமது ஒற்றுமையை மட்டும் நாம் இழக்காமல் காத்து கொள்ள வேண்டும் என்று
அந்த பேராசிரியர் எங்களுக்கு அறிவுறுத்தினார். ஆம் இயேசுவில் பிரியமானவர்களே, நாம் ஒன்றாய் இருப்பது போல அவர்களும் ஒன்றாய் இருப்பார்களாக என்று நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தந்தை, மகன், தூய ஆவி என்ற மூவரு கடவுள் எவ்வாறு 3 ஆட்களாக செயல்பட்டாலும் ஒன்றாக இருக்கிறார்களோ, ஒரே கடவுளாக இருக்கிறாரோ, அதே போன்று நாமும் எல்லா சூழ்நிலைகளிலும் ஒன்றாக ஒற்றுமையாக ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்று தந்தை கடவுளை நோக்கி உருக்கமாக வேண்டுகிறார். இதைதான் மத்தேயு நற்செய்தியாளர் தன்னுடைய நற்செய்தியிலே 18வது அதிகாரத்திலே 20வது இறை சொற்றொடரிலே மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார். எங்கே 2-3 என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ அவர்கள் மத்தியிலே நான் இருக்கிறேன் என்று கூறுகிறார். எங்கே 2-3 என் பெயரால் கூடி ஜெபிக்கிறார்களோ, கூடி செயல்படுகிறார்களோ, அவர்கள் மத்தியிலே தன்னுடைய இருத்தலை கடவுள் கொடுத்து கொண்டே இருக்கிறார். தன்னுடைய பிரசன்னத்தை அந்த மக்கள் மத்தியிலே விட்டு செல்லுகிறார் என்ற செய்தியை தான் நற்செய்தியாளர் மிகவும் தெளிவாக நமக்கு எடுத்து கூறுகிறார். ஆக மனிதர்கள் ஒன்றுபட்டு ஒரே கருத்துடையவர்களாக ஒற்றுமையாக ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்டி ஒற்றுமையாக வாழும் பொழுது கடவுள் தன்னுடைய இருத்தலை, தன்னுடைய பிரசன்னத்தை அந்த மக்களுக்காக, அந்த மக்கள் மத்தியிலே விட்டு செல்கின்றார் என்பதை தான் இந்த நற்செய்தியாளர் நமக்கு மிகவும் தெளிவாக எடுத்து கூறுகிறார். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். கடவுள் இம்மானுவேலனாக, இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்மோடு இருக்கிறார் என்ற பொருளை மக்கள் அனைவருமே உணர்ந்து கொள்ளும் வண்ணமாக கடவுள் நம்மோடு நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார் என்பதை தான் வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார் என்ற அந்த இறையியல் பின்புலமானது நமக்கு தெளிவுபடுத்துகிறது. இந்த ஒரு செய்தியை தான் புனித பொனவென்சோர் என்ற மறை வல்லுனர் கடவுளின் இருத்தல் எவ்வாறு இந்த படைப்புகள் மத்தியிலே பரவி கிடக்கின்றன என்பதை விளக்கி கூறும் பொழுது, நமது ஆதி பெற்றோர்களாகிய முதல் பெற்றோர்களாகிய ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்வதற்கு முன்பாக, விளக்கப்பட்ட கனியை அவர்கள் உண்பதற்கு முன்பாக இருவரும் ஒற்றுமையாக இயற்கையோடும் பிற மனிதர்களோடும் கடவுளோடும் உறவு கொண்டவர்களாக, படைத்தவன் படைத்த எல்லா படைப்புகளிலும் படைத்தவனின் இருத்தலை கண்டு அனுபவிப்பதற்காக அந்த படைப்புகளிலே கடவுளின் இருத்தலை தேடி அலைந்தார்கள், கண்டு மகிழ்ந்தார்கள் என்று மிகவும் தெளிவாக குறிப்பிடுகிறார். இந்த புனிதர் குறிப்பிடுவது போல கடவுள் தன்னுடைய இருத்தலை இந்த இயற்கையிலும் சக மனிதர்கள் மத்தியிலும் முழுமையாக நிறைவாக கொடுத்திருக்கிறார். அந்த இருத்தலை கடவுள் அவர்களிடையே இருக்கிறார், அவர்கள் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார். நாம் அனைவருமே தூய ஆவியார் குடிகொள்ளும் ஆலயங்களாக இருக்கிறோம். ஆக கடவுள் நம் மத்தியிலே குடிகொண்டிருக்கிறார், நம்முள் குடிகொண்டிருக்கிறார் என்பதை நாம் எப்பொழுது உணர்ந்து கொள்ளுகிறோமோ, எப்பொழுது ஏற்றுக்கொண்டு அனுபவிக்கிறோமோ, அப்பொழுது நாம் ஒருவர் மற்றவரோடு உறவு பாராட்டக்கூடியவர்களாக, எல்லா மனிதர்களையும் அன்பு செய்து ஒற்றுமையாக வாழக்கூடியவர்களாக இருப்போம் என்ற செய்தியை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. இவ்வாறு படைத்தவனின் இருத்தலை தேடி கண்டு மகிழ வேண்டிய நாம், நம்மிடையே இருக்கின்ற வேற்றுமை சிந்தனைகளை, சாதிகளை கடந்து, மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, தேசங்களை கடந்து நாம் அனைவருமே மனிதம் போற்றுகிறவர்களாக, இறைமை போற்றுகிறவர்களாக, மனிதம் இறைமை என்ற ஒற்றை குடையின் கீழ் உறவு பாராட்டக்கூடியவர்களாக வாழ வேண்டும் என்ற செய்தியை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு கொடுக்கின்றன. இவ்வாறு நாம் அனைவருமே ஒன்றாக ஒருங்கிணைந்து வர வேண்டும், இணைந்து வர வேண்டும் என்றால் நாம்
நமது தாண்மையை இழக்க வேண்டும். நமது ஈகோவை நாம் எப்பொழுது விட்டு கொடுக்கிறோமோ, நான் தான் உயர்ந்தவன், நான் மட்டும்தான் உயர்ந்தவன் என்ற தங்களுடைய ஈகோவை நாம் விட்டு கொடுத்து, நான் தனித்துவமிக்கவன், எனக்கென்று சிறப்பான பண்புகள் இருக்கின்றன, என்னுடைய தனித்துவத்தோடு நான் எல்லா மனிதர்களையும் ஏற்றுக்கொள்ளுகிறேன், எல்லா மனிதர்களையும் அன்பு செய்கிறேன், நாங்கள் அனைவருமே ஒன்றாக ஒற்றுமையாக வாழுகிறோம் என்ற பண்பை கொண்டவர்களாக இருக்க வேண்டும் என்பதை தான் நாம் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு நாம் நமது தனித்துவத்தை இழக்காமல் ஒன்றாக வர வேண்டும் என்ற உயரிய சிந்தனையோடு நமது தனித்துவத்தை இழக்காமல் ஒன்றாக இணைந்து வரும் பொழுது நாம் ஒற்றுமையாக வாழ முடியும். ஒருவர் மற்றவரை அவர்களின் குறைகளோடு ஏற்றுக்கொண்டு, எல்லா மனிதர்களுமே குறைபாடுகளோடு வாழ்பவர்கள் என்றால் அவர்களின் குறைகளோடு அவர்களை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடியவர்களாக நாம் இருக்க முடியும் என்ற சிந்தனையை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். அவ்வாறு நாம் அனைவருமே ஒன்றாக இணைந்து வாழும் பொழுது நாம் அனைவருமே கடவுளின் சாயலில் படைக்கப்பட்டவர்கள். நான் என்னுடைய இருத்தலை, நான் என்னுடைய தனித்துவத்தை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் அனைவரும் ஒற்றுமையாக ஒன்றாக இருக்கும் பொழுதுதான். இந்த ஆலயம் மிகவும் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்றால், உலகத்திலேயே இந்த ஒரு ஆலயம் மட்டும் இருந்தால் இந்த ஆலயத்தை மிகவும் அழகாக கட்டப்பட்டிருக்கிறது என்று யாரும் கூற முடியாது. ஏராளமான ஆலயங்கள் இருக்கின்றன, ஏராளமான அழகான ஆலயங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அந்த ஆலயங்களை போன்று இந்த ஆலயங்களும் தனித்துவம் மிக்கதாக அழகானதாக கட்டப்பட்டிருக்கிறது என்பதை நாம் கூற முடியும். அதே போன்றுதான் எல்லா மனிதர்களுமே தங்களுடைய தனித்துவத்தை போற்றக்கூடியவர்களாக வாழும் பொழுது நாம் அனைவருமே ஒருவர் மற்றவரை ஏற்றுக்கொண்டு அன்பு செய்யக்கூடியவர்களாக வாழ முடியும் என்ற நம்பிக்கையோடு தொடர்ந்து இத்திருப்பலியிலே நாம் நமது தாண்மையை இழந்து தனித்துவத்தை போற்றி வாழக்கூடியவர்களாக வாழ தேவையான அருள் வரங்களை வேண்டி இணைவோம். ஆமென். ஆண்டவரே, என் மன்றாட்டும் திருமுன் வருவதாக, என் மன்றாட்டுக்கு செவி சாய்த்தருளும் என்று திருப்பாடல் ஆசிரியர் என்று செபித்தது போல இப்பொழுது நாமும் நமக்காகவும் பிறருக்காகவும் மன்றாடுவோம். உலகெங்கும் சென்று படைப்பிற்கெல்லாம் நற்செய்தியை அறிவியுங்கள் என்ற இறைவா, இந்த நவீன காலத்தில் உமது நற்செய்தியை உலகெங்கும் எடுத்து செல்ல ஒரு கருவியாக விளங்கும் மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக ஜெபிக்கிறோம். மாதா தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்கு உதவி செய்கின்ற அனைத்து நல்ல உள்ளங்களையும் ஆசிர்வதியும். இன்னும் அநேகரின் உள்ளங்களில் பேசி இத்தொலைக்காட்சியின் வளர்ச்சியில் பங்கெடுக்கும் நல் உள்ளங்களை பெற்றுத்தர வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நற்செய்தியை அறிவிப்பவர்களின் பாதங்கள் எத்துணை அழகானவை என்பதற்கேற்ப மாதா தொலைக்காட்சியில் பணியாற்றும் அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுநிலையினர் என்ற அத்தனை பணியாளர்களையும் ஆசீர்வதியும். அவர்கள் அனைவருக்கும் நல்ல உடல் உள்ள சுகம் தந்து இன்னும் சிறப்பாய் பணியாற்றிட தேவையான ஆற்றலை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உங்களுக்கு அமைதி உரித்தாகுக என்ற இறைவா, உலக நாடுகளிடையே அமைதி உண்டாகும்படி ஜெபிக்கின்றோம். குறிப்பாக இஸ்ரேலுக்கும் காசாவுக்கும் இடையே நடந்து கொண்டிருக்கின்ற யுத்தங்களை தடுத்து நிறுத்தும் ஆற்றல் உள்ளவரே இறைவா, அந்நாட்டு தலைவர்களின் உள்ளங்களில் நீர் பேசும் அப்பகுதி மக்கள் அமைதியோடும் சமாதானத்தோடும் பயங்கள் இன்றியும் கலக்கமின்றியும் வாழ வரமருள இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். உயிர்ப்பும் உயிரும் நானே என்றவரே இறைவா, நாடுகளுக்கிடையே நடைபெற்ற யுத்தத்தினால் இறந்த குழந்தைகள், இராணுவ வீரர்கள், பெரியவர்கள் அனைவருக்காகவும் ஜெபிக்கிறோம். அவர்களின் ஆன்மாக்கள் இறைவனில் இளைப்பாறவும், அவர்களை பிரிந்து தவிக்கின்ற குடும்பத்தினர் அனைவருக்கும்
ஆறுதலும் சமாதானமும் தந்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏழைகளுக்கும் கைப்பெண்களுக்கும் தேவனாயிருக்கிற இறைவா, வாழ்க்கையின் விளிம்பில் இருக்கின்ற ஏழைகள், சாலை ஓரங்களில் வசிப்பவர்கள் அனைவருக்கும் வாழ்வாதாரமான உணவு, உடை, உறைவிடம் கிடைத்து ஆரோக்கியமாய் வாழ கிருபை தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காகவும் அமைதியாக செபிப்போம். எல்லாம் வல்ல இறைவா, நீங்கள் எவற்றையெல்லாம் கேட்பீர்களோ அவற்றை பெற்று விற்றுக என நம்புங்கள். கேட்டபடியே உங்களுக்கு நடக்கும் என்று சொன்ன உம் அன்பு திருமனுடைய வார்த்தைகளில் நம்பிக்கை கொண்டு எங்களுடைய மன்றாற்றுக்களையும் பாதத்தில் ஒப்புக் கொடுக்கின்றோம். இவற்றை கனிவோடு கண்ணோக்கி எங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாக ஆஸ்வதித்து தொடர்ந்து வழிநடத்த வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே, உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என் இயேசுவே, என் தெய்வமே, உம்மோடு உறவாடவே. என்னை தந்தே எல்லாம் தந்தே என் வாழ்வை பலியாக்கவே. உள்ளம் தந்தே உமக்கே தந்தே பிறரன்பு பணி செய்யவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திருவிழாவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உம் கட்டளைகளாலும் தூய மறை நிகழ்வுகளாலும் நிறுவப்பட்ட பலிகளை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். நாங்கள் உமக்கு ஏற்ற ஊழியம் புரிந்து கொண்டாடப்படும் இப்பணியால் தூய்மையாக்கப்பட்டு மது மீட்பின் நிறைவை பெற தகுதி பெற வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரை தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும்
நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் கிறிஸ்து உயிர் தெழுந்த விதம் சீடர்கள் எல்லோருக்கும் வெளிப்படையாக தோன்றினார். தமது இறை இயல்பின் நாங்கள் பங்கு பெறும் பொருட்டு சீடர்கள் கண் முன்பாக விண்ணேற்றமானார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் வாக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமானவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரை, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையும் மறைவோரு ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே,
உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித சூசையப்பர், புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்து மரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்க பெற்றும் இறை வடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கம் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் என்றென்றும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக.
உம்மான்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் மகிழ்ச்சியோடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும், எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என்னிடத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடலும் திருத்துவமை காத்து நிலை வாழ்வு அளிப்பதாக. உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன், உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா.
தொடரவே துணையிட வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே இயேசுவே இதயம் இழந்தேவா நாதனே நேசனே பாசமாய் நீவா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா உறவே வா உயிரே வா எழுந்து வா மகிழ்ந்து வா நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நாங்கள் பங்கு கொள்ளும் இத்திருவிருந்து உமது அருளையும் இது நிறைவாய் பொழிந்தருள வேண்டுகின்றோம். இத்திருவிருந்து தன் ஆற்றலால் எங்களை தூய்மைப்படுத்துவதா அந்த மாபெரும் கொடைக்கு நாங்கள் இன்றும் தகுதி பெறச் செய்திருள வேண்டும் என்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மான்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பு மக்களாக வாழ சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலேந்திரம், செங்கையதிலே தங்க புஷ்பம் தங்க கோலேந்திரம். எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். கன்னித்தாயாரின் பக்தனியலோ, கன்னித்தாயாரின் பக்தனியலோ, உன்னதமா பெருமாட்சி உற்ற பாக்கியனே, உன்னதமா பெருமாட்சி உற்ற பாக்கியனே. சென்னி மகுட முடி புனைந்த வண்ண கோத்திர மாதவா, சென்னி மகுட முடி புனைந்த வண்ண கோத்திர மாதவா. எங்கள் காவலாம் சூசை தந்தையின் மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம். மங்களங்கள் எங்கும் சொல்லி இங்கு பாடுவோம்.